மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் குழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். இன்றைய மன்னாவின் தலைப்பு, இந்த நாள் நம் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். இந்த நாள் நம் ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, இந்த நாளிலே, இந்த பரிசுத்த நாளிலே தேவன் நியமித்த இந்த அருமையான நாளிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து உங்கள் பங்குகளை உங்களை சுற்றிலும் வாழ்கிற வறியவர்களுக்கு, எளியவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஒன்றுமில்லாமல் தவிக்கிற, உணவில்லாமல் பரிதபிக்கிற, பசியோடும் பட்டினியோடும் கிடக்கிறவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்புங்கள். அது உங்களுக்கு உங்கள் ஆத்மாவிலே பலன் கொடுக்கிறதா இருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. எந்த அளவிற்கு நீங்கள் பிறருக்கு நன்மையானவைகளை செய்கிறீர்களோ, அப்படி செய்யக்கூடிய காரியமானது உங்களுடைய ஆத்மாவிலே உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவே உங்களுக்கு மன மகிழ்ச்சி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, மெய்யான தேவ பக்தி என்று அருமையான யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாமல் தன்னை காத்துக் கொள்வதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கும் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே பக்தன் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, நாம் மாத்திரம் புசித்தால் போதும், நாம் மாத்திரம் திருப்தி அடைந்தால் போதும் என்று சொல்லி இருக்காத படிக்கு நாம் மெய்யான மகிழ்ச்சி நமக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால், எது உனக்கு மெய்யான மகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ளே உனக்கு எது பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால், உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் படுகிற கஷ்டத்திலே, அவர்களுடைய வறுமையிலே நீ அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு உதவுவது, இயலாத நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு, பசியோடும் பட்டினியோடும் வாழ்கிறவர்களுக்கு நீ உணவளிப்பது, அவர்களுக்கு வேண்டிய உபகாரங்கள் செய்வது, அது உனக்கு மேன்மையாகவும் உன் ஆத்மாவிற்கு அது பலனாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, இறுதி நியாயத்தீர்ப்பு நாளிலும் கூட ஆண்டவர் அதைத்தான் கேட்பாரா. நான் பசியாயிருந்தேன், எனக்கு உணவு கொடுக்கவில்லை. நான் தாகமாயிருந்தேன், எனக்கு நீ தண்ணீர் கொடுக்கவில்லை. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீ வஸ்திரம் கொடுக்கவில்லை. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை என்று சொல்லுவாராம். ஆண்டவரே,
நான் உனக்கு எப்போது அப்படி செய்தேன் என்று சொல்லி கேட்பவரிடத்திலே ஆண்டவர் சொல்வாரா, இந்த சிறியரில் யாருக்கு நீங்கள் எதை செய்யவில்லையோ, யாருக்கு நீங்கள் இவர்களுக்கு செய்யவில்லையோ அது எனக்கே நீங்கள் செய்யவில்லை என்று சொல்லுவாரா? கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கொடுப்பதை அவர் திருப்பி கொடுப்பார். அவர் திருப்பி கொடுக்கும் போது அதே அளவிலே கொடுக்க மாட்டார், உனக்கு கூட்டி கொடுப்பார். எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறதுனாலே நீ கேட்கிற அருமையான தேவச்சனமே, பரிசுத்தமான நாட்களிலே, பண்டிகை நாட்களிலே நாம் கொழுமையானதை நாம் சாப்பிட வேண்டும், மதுரமானதை நாம் குடிக்க வேண்டும், எல்லாம் சரிதான். ஆனால் அதிலிருந்து ஒரு பங்கை சுற்றிலும் இருக்கிற வறியவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, தள்ளப்பட்டவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நாம் கொடுத்தவர்களை நாம் தாங்கும் போது, கஷ்டத்திலே நாம் அவர்களுக்கு உதவும் போது அது நம்முடைய ஆத்மாவிற்கு பலனாயிருக்கும் என்று பார்த்து சொல்லுகிற வண்ணமாக அந்த வார்த்தைப்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு எப்போதும் ஆண்டவரிடத்திலிருந்து உரிய பலன் கிடைக்கும் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த அருள் வார்த்தைக்காக, மங்கள வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமான நாட்களிலே, நீர் நியமித்த பரிசுத்த நாட்களிலே, நீர் நியமித்த பண்டிகை நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் மட்டும் உணவருந்தி, நாங்கள் மட்டும் புசித்து குடித்து நாங்கள் மனர்மியத்தோடு காணப்படாதபடிக்கு எங்களை சுற்றிலும் வாழ்கிற ஏழை ஜனங்களுக்கும், திக்கற்றவர்களுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும் நாங்கள் கொடுத்து உதவ வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீர் ஆண்டவரே தந்த அறிவுரைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை உங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடைபிடித்து நாங்கள் எப்போதும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. துணை செய்வீராக. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.